என்றென்றும் நீயே பாபா. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாக்குவதற்காக, உன்னை காயப்படுத்துவதற்காக என்று நீ நினைக்கிறாய். அதுவெல்லாம் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துவதற்காகத்தான் வருகிறது. இன்று இரவோடு உன் வந்த கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கை என் மேல் இருக்கிறதல்லவா? அப்படியென்றால் இது நிச்சயமாக நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சூழ்நிலையில் உதவி புரிந்தவர்களுக்கு, உனக்கு உதவி செய்தவர்களை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். எது வந்தாலும் கலங்கி விடாதே. நான் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உனக்கு கஷ்டத்தை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையே உனக்கு நான் அளித்து கொடுப்பேன். உனக்கு பின்னால் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் நான் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். எதற்குமே நீ பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன். நீ பார்க்கும் அனைத்துமாக, உன் உருவம் அனைத்திலுமாக உன் அப்பா நானிருந்து உன்னை ரட்சிப்பேன். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்துவிட்டு ஒருவரை நாம் நேசிக்க துவங்கினால் அதுதான் உண்மையான அன்பாகவே இருக்கும். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அளவு என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடு. அந்த சமயம் அவர்கள் மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தோன்றுமல்லவா? அந்த சந்தோஷம்தான் உன் வாழ்வில் உன்னை மேலும் மேலும் வெற்றியடைய செய்யும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள். இதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கையை நான் சோதித்து கொண்டே இருப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கோ வேதனையை தருவதற்கோ அல்ல. வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டம். என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாகிய நீதான். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து நான் உனக்கு துணையிருப்பேன். கவலையே படாதே. உன் வாழ்வில் ஒளியை நான் ஏற்றி வைப்பேன், விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு என்னிடம் தீர்வு இருக்கிறது. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு உன் பிரச்சனைக்கான தீர்வை வேறு எங்கோ போய் தேடி அலைந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நான் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும் தானே? தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்கிறது என்று நீ நினைத்தால் அது பிரச்சனையே இல்லை குழந்தையே. நீ எப்படி மற்றவர்களை நேசிக்கிறாயோ அதன் பொருட்டுத்தான் உன் உறவுகளும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னிடம் வந்து சேர்வார்கள், உனக்கு அமையவும் செய்வார்கள். பேதமே இன்றி மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். அது உன்னால் முடியாத சூழ்நிலையின் போது வெறுக்க மட்டும் நினைத்து விடாதே, கலங்கி விடாதே. உன் தந்தை எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் மிக சிறந்த பாடத்தை கற்றுத்தரும். ஒருவர் ஒருவரை ஏமாற்றி 1000 வழிகளை தேர்வு செய்யலாம், 1000 முறைகளை கற்றுக்கொள்ளலாம், 1000 பொருட்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் விதியை யாருமே ஏமாற்ற முடியாது. விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். யாருமே விதியை ஏமாற்றி ஆயுளை பெருக்கிக் கொள்ள முடியாது, உயர்த்தி கொள்ளவும் முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட.
முயன்று கொண்டே இரு. எது வந்தாலும் மனதை விட்டுவிடாமல் முயன்று கொண்டே இரு. உன்னுடைய முயற்சியை பார்த்து வெற்றியே உன்னை தேடி வரும். உன்னை தேடி வந்து வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உன்னுடைய சோர்வில்லா மனதை பார்த்து அந்த வெற்றியே உன்னை தேடி வரும். அந்த வெற்றி காலமே உன்னை சூழ்ந்து நிற்கும். எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக நீ பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னை சிக்கலிலிருந்து காப்பாற்ற நான் வருவேன் என் பிள்ளையே. மாற்றம் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நிம்மதியாக இருக்கும் பொழுதுதான் உன் மனதில் வெற்றிக்கான எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், வெற்றி அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பல சிந்தனைகள் உன் மனதில் எழும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே போராட்டமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் எந்த வெற்றியும் உன்னை சூழாது, நெருங்கவும் நெருங்காது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இப்பொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உன்னுடைய இந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. இன்றே ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இப்பொழுது எதை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அது தவிடு பொடியாக மாறப்போகிறது. நமக்கான காலம் மாறிவிடுமோ, நமக்கான காலம் நம்மை விட்டு சென்று விடுமோ என்று நீ பயப்படுவது எனக்கு புரியாமல் இல்லை. உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உனக்கு சேராமல் வேறு யாருக்கு செல்லும்? உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குத்தான். எதற்குமே பயப்படாதே. உன்னுடைய இந்த நிலைமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு தெரியாதா? எனக்கு ஒரே நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. உன்னை கலங்க வைப்பது, கண்ணீர் சிந்த வைப்பது, உன்னை உனக்கே யார் என்று புரிய வைப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியத்தை உனக்கு புரிய வைப்பதற்குமாகத்தான் தவிர உன்னை வேண்டுமென்றே கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உன் சாயப்பா செய்யவில்லை என் பிள்ளையே. மற்றவர்கள் கவலைப்படும் பொழுது நான் ஆறுதலாக இது நாள் வரை இருந்திருக்கிறேன். மற்றவர்கள் யாராவது கஷ்டம் என்று என்னிடம் வந்தால் அவர்களுக்கு என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் பிரச்சனையிலும் கவலையிலும் ஆறுதலை தேடியும் தவித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எனக்கென்று தோள் சாய எவருமே இல்லை என்றுதானே உன் மன வருத்தம்? கண்மணியே, உன் மன வருத்தத்தை தீர்க்கவே உன் சாயப்பா உன்னோடே எப்பொழுதும் இருக்கிறேன். நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் தினமும் தினமும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற சூட்சமத்தையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறுகிறார்கள், அன்பாக பேசுகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். உன் மன குமுறல்களாலும் உன் மன வேதனைகளாலும் தான் உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை நான் நொடிக்கு நொடி கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மறந்துவிட்டாயா என்ன? கொடுப்பவர் மட்டுமல்ல கடவுள், கொடுக்க வைப்பவரும் கடவுளே. இதை புரிய வைப்பதற்காக ஒரு சிறிய நிகழ்வொன்றை நான் உனக்கு கூறுகிறேன். முழுமையாக கேட்டுப்பார். உனக்கே தெரியும், நான் உனக்கு கொடுப்பவர் மட்டுமல்ல, உனக்கு கொடுக்க வைப்பவரும் நான் தான் என்ற அதிசயம் உனக்கு புரியும். ஒரு காலத்தில் அரசன் ஒருவன் வாழ்ந்திருந்தான்.
அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்த போதிலும் கடவுள் நம்பிக்கை சிறிது கூட இல்லாமல் இருந்தான். ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதைக் கண்டான். ஒரு பிச்சைக்காரனை கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றொருவன் அரசனின் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் தனது சேவர்களிடம் இந்த 2 பிச்சைக்காரர்களையும் தன்னவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான். அவர்கள் அந்த 2 பிச்சைக்காரர்களையும் அழைத்தும் வந்தார்கள். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரைச் சொல்லியும் மற்றொருவர் அரசின் பெயரைச் சொல்லியும் பிச்சை எடுத்த காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு கடவுள், நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால் தான் இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொருவன், அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும். அதனால்தான் அரசன் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றாராம். அரசனும், இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதிக்க பார்க்க தீர்மானித்தார். சில நாட்களில் அந்நாட்டிலுள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அன்று அரசனும் குடிமக்கள்கள் சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தார். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களோடு அந்த 2 பிச்சைக்காரர்களும் வந்தனர். அரசர் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே ஒரு பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தான். கடவுள் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தான் அரசன். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்போது அரசன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று வியப்பு தோன்றியது. உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்து விட்டேன் என்றானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, அடே மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் தெரிந்திருக்குமே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்து விட்டாராம். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான். அவன் இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசர் மிக நன்றாக அறிந்து கொண்டார். அரசர் அவரிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகினீர்கள் என்று கேட்டாராம் அரசர். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரைச் சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன். இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் என்று கூறினானாம். இறைவன் அருளில்லை என்றால் வாழும் வாழ்வில் எந்த வளத்தையும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசன் அறிந்தும் கொண்டான். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இறைவனின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே பரிபூரணமாக நிறைந்தே இருக்கும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது.
இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை.
நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்துக் கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப்போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன்.
அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்த்தது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன்.